ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர் பார்க்க போகிறோம். இது அட்ஜெக்டிவில் ஃபஸ்ட்டு டைப்பு. 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி பார்க்கலாம். We have 10 fingers. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்னாலே இட் ஆன்சர்ஸ் த கொஷின் ஹவ், எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியதான் மோஸ்ட்லி அட்ஜெக்டிவாக வரும். பர்டிகுலராக ஹவ் மெனி அப்படிங்கிற கொஷினுக்கு, எத்தனை அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் இல்லைனா நியூமரல் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தாலே தெரியும். We have 10 fingers. நமக்கு எத்தனை ஃபிங்கர் இருக்குது? 10 ஃபிங்கர். ஸோ அந்த 10ங்கிறத நியூமரல் அட்ஜெக்டிவ். He lost both legs. அவருக்கு 2 காலுமே போயிருச்சு. ஸோ அந்த போத்துங்கிற வேர்டு தான் இங்கே நியூமரல் அட்ஜெக்டிவ். ஸோ நியூமரல் அட்ஜெக்டிவ் எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதுன்னா, த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் திங்ஸ், அதை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸ் இல்லைனா அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்னு சொல்லலாம். இதில் 2 கேட்டகரிஸ் இருக்குது. டெஃபனைட் நியூமரல் அட்ஜெக்டிவ், இன்டெஃபனைட் நியூமரல் அட்ஜெக்டிவ். டெஃபனைட்டில் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நமக்கு தெரியும். எத்தனை அப்படின்னு கேட்டால் 1, 2, 10, 100 நம்மளால் பதில் சொல்ல முடியும் நம்பரில். ஸோ அந்த மாதிரி நம்பரில் பதில் சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸை டெஃபனைட் நியூமரல் அட்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. அதிலே கார்டினல் அண்ட் ஆர்டினல் இருக்குது. கார்டினல்னால் 1, 2, 3 நார்மலாக சொல்கிறது. ஆர்டினல்னால் ஃபர்ஸ்ட், செகண்ட், முதலாவதாக, இரண்டாவதாக, மூன்றாவதாக, 14ஆவதாக அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியதெல்லாம் ஆர்டினல் அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா இன்டெஃபனைட் நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸ். சரியான நம்பர் நம்மளால் சொல்ல முடியாது, நம்பரால் எண்களால் விவரிக்க முடியாதது, ஆனால் அதை நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் செவரல் ப்ரைஸ், இல்லைனா பாலு ஒன் செவரல் ப்ரைஸஸ். இதில் பாலுவுக்கு கிடைச்ச ப்ரைஸஸ் எவ்வளோ அப்படின்னா கொஞ்சம், ஆனால் அது 1, 2, 3 நம்பரில் சொல்லலை. ஸோ நம்பரில் குறிப்பிடாத சில வார்த்தைகளை இன்டெஃபனைட் நியூமரல் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக வரக்கூடிய வேர்ட்ஸ் என்னென்னா ஆல், ஃபியூ, சர்டைன், நோ, சம், செவரல், மெனி, எனி, சன்ரை. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே இன்டெஃபனைட்டில் வருது. சன்ரை அப்படிங்கிற வேர்டு எனக்கே நியூவாக இருந்துச்சு. அதோட மீனிங்னால் சில்லறைப்பட்ட, சிலபலவான அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வருது. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ இதெல்லாம் இன்டெஃபனைட் நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.